ஏன் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? விதி உனக்கு 1 வருஷம் இல்ல 6 மாசம் டெட்லைன் கொடுத்தாலும் கண்டிப்பா நீ அதுல ஜெயிப்ப. அதுக்கு துணையா நான் உனக்கு இருப்பேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த சூழ்நிலையில இந்த முடிவெடுத்த, யார் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு நான் நிச்சயமா நன்றி தான் சொல்லணும். ஏன்னா உன்னோட லட்சியத்தை நீ கிளியர் பண்ணாதான் குடும்பம், புள்ளக்குட்டி இத பத்தி எல்லாம் நீ யோசிப்ப. இதெல்லாம் இன்னும் ஒரே வருஷத்துல நடக்கும்னு நினைக்கும் போது இப்பவே எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன மயிலு, இப்பவும் இவன் சுயநலமாவே யோசிக்கிறானேன்னு பாக்குறியா? நீங்க சுயநலமா யோசிக்கல சார். நான் தான் உங்ககிட்ட சுயநலமா நடந்துக்கிறேன். நீங்க எனக்கு பண உதவி செஞ்சிருக்கீங்க, நம்பிக்கையெல்லாம் கொடுத்திருக்கீங்க. நான் சோர்ந்து நிக்கிறப்பெல்லாம் ஆதரவும் ஆறுதலும் கொடுத்திருக்கீங்க. பதிலுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையே சார். அப்ப கூட நீங்க ஏன் கூடவே நிக்கிறீங்க, நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. அத நினைச்சாதான் ரொம்ப ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு சார். நீ எனக்கு நிறைய கொடுத்திருக்க மயிலு. சின்ன விஷயமோ இல்ல பெரிய லட்சியமோ நாம உயிரா நேசிக்கிறவங்க ஜெயிக்கிறத பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை விட பெரிய சந்தோஷம்னு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது மயிலு. எனக்கு கொஞ்ச நாளா ஒரு பயம் இருந்துச்சு மயிலு. IPS ஆகணும், ஆபீசர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த மயிலு இப்போ அத பத்தி எல்லாம் பேசுறதே இல்லையே. இப்ப இருக்கிற கான்ஸ்டபிள் வேலை, குடும்பத்தை பாத்துக்கிறதுன்னு அப்படியே இருந்துருவியோ, ஆபீசர் ஆகிற ஆசைய மறந்துடுவியோன்னு நினைச்சேன். இப்போ பழைய ஃபார்முக்கு வந்துட்டல, எனக்கு அது போதும் மயிலு. இனிமே நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. ஏய் மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் அழற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? இது சந்தோஷத்துல வர அழுக சார். என் அம்மாதான் சாமி எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே பரிசுன்னு இவ்ளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா மாதிரியே உங்களையும் எனக்கு இன்னொரு பரிசா கொடுத்திருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். இதை என்னைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார், மிஸ் பண்ண மாட்டேன். என்னம்மா உன்ற பிரச்சனை? என் மொபைல் காணாம போயிடுச்சு சார். கையில ஒரு மொபைல் இருக்குதுல்ல? இந்த மொபைல் இல்ல சார், இன்னொரு மொபைல் காணாம போயிடுச்சு. நீ கேட்ட உனக்கு 2 மொபைலா? ஒரு மொபைல் இருக்குதே தப்பு. இங்க பாரு, உள்ள ஒரு அம்மா உட்கார்ந்திருப்பாங்க, அங்க போய் சொல்லு போ. சரிங்க சார். இந்த மொபைல் பத்திரமா பாத்துக்கோ. அண்ணா வாங்க, வணக்கங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும் சார். சார் ஏதோ ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கீங்களே. பாத்தீங்களா, பணத்தை கம்மி பண்ணி கொடுக்கறக்கா இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசாதீங்க. ஆமா, இந்த தடவை உங்க கழுத்துல ஒரு செயின் அதிகமா இருக்கும் போல இருக்குதே. அதே மாதிரி எனக்கு ஒரு செயின். கவனிச்சிருவோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். சார், இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரா? வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவார். உள்ள போய் உட்காருங்க, போங்க. போங்க. வேலை நமக்கு வாங்குற மாதிரி வாங்க கூடாது. ஸ்பெஷல் டீன்னு 2 கேட்டு வாங்கிட்டு வா. ஓகே சார். என்ன பண்றது, தலை எழுத்து. கண்டவனுக்கெல்லாம் சல்யூட் போட வேண்டியது. அவனாவது பார் ஓனர் மாதிரி இருக்கான். இந்த சேஃப் சட்டை இருக்கான விக்கித்தலைய பார்ல வேலை செய்யற மாதிரியே இருக்கிறான். ஆமா, என்ன ஐயர் ஆபீஸ் நிக்கிற உட்கார்ந்து இருக்கேன். ஓவர் சார், யார் சார் இவங்க? கவனிப்பு உபசரிப்பு ரொம்ப பலமா இருக்கு. கப்பம் அதிகமா கட்டுறவங்களுக்கு கவனிப்பும் பலமா தான் இருக்கு. புதுமணி புரியலையே சார். மயிலு, நம்ம ஏரியா ஒயின் ஷாப்ல பார் நடத்துறாங்கல்ல, அந்த ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. வந்திருக்கிறவங்க அந்த அசோசியேஷனோட முக்கியமான ஆளுங்க. புதுமணி, நம்ம ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லாம பார் நடத்தணும்னா மாசம் மாசம் அவங்க நம்ம கப்பம் கட்டியாகணும். கப்பம்னா நமக்கு இல்ல, ஆண்டவருக்கு. அதை கொடுத்துட்டு போத வந்திருக்கிறாங்க. கப்பம்னா மாமூல் தானே சார்? ஐயோ, வால்யூம கம்மி பண்ணு. இங்க பாரு, கமிஷன், கலெக்ஷன், கப்பம்னு அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அத கடமைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இங்க பாரு, எல்லாத்துக்கும் அர்த்தம் நீ சொன்னதுதான். என்ன சார், பணத்தை ஸ்டேஷனுக்கே வந்து கொடுத்துட்டு போவாங்களா? இதுக்காக தனியா வீடு கட்டி வசூல் பண்ண முடியே?
மாசம் மாசம் மரியாதை நிமித்தமா நம்மள பாக்குற மாதிரி வருவாங்க. அப்படியே ஆண்டவர் கவனிச்சுட்டு போயிருவாங்க. ஆமா மயில, 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள பார் ஓனர்ஸ், ஹோட்டல் ஓனர்ஸ், பிசினஸ் மேனு எல்லாரும் வரிசையா வந்து முறை செஞ்சிருவாங்க. அப்போ சார் ரூம்ல இருக்கிற டிராயர்ல எல்லாம் கட்ட கட்ட பணம் நிரம்பி வழியும். அங்க வலிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆத்துல தண்ணி போனா ஜிம்மி நக்கி குடிக்குமல்ல, நம்ம நிலைமை அது மாதிரிதான். ஆண்டவர் ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா ஏப்ப விட்டு போவாரு. காக்காய்க்கு உருண்டை சோறு வைக்கிற பாரு, நமக்கு கொஞ்சமா பணி அனுப்பாரு. ஏதாவது பெருசா செய்வார்னு பார்த்தா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. வந்துட்டீங்களா? வறுக்கிற ஸ்மெல் வாசல் வரலும் வருது. நாங்க பேசினா கடலை போடுறது, நீங்க பேசினா கப்பல் விடுறதாக்கு. அது ஒண்ணு இல்லைங்க ஆண்டவரே. நம்ம ஸ்டேஷன் நடக்கிற மாமூல் மீட்டிங் பத்தி மயிலுக்கு கொஞ்சம் புளி போட்டு விளக்கிட்டு இருக்கு. நல்லா விளக்கி சொல்லுங்க. இந்த மாதிரி கத்து குட்டிகளை வச்சுக்கிட்டு எனக்கு தலைவலியா இருக்குது. எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு தனியா பேசுறீங்க. அப்ப விளக்கமா சொல்ல வேண்டியதானே? நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க உள்ள. சார், நமக்கு ஏதாவது பங்கு வருமா? வரும். வெயிட்டா உன்ன மாதிரி. சார் வணக்கம் சார். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், இப்பதான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியா சார்? தலையில என்ன சார் காயம்? அது வெளியே ஒரு சின்ன பிரச்சனை லேசாடி. அதை விடுங்க, வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். சார் இதுல எவ்வளவு இருக்கு சார்? 2L இருக்கு சார். வழக்கமா குடுக்கறதானே சார், புதுசா கேக்குறீங்க? போன மாசம் வரைக்கும் 2ங்கிறது ஓகே. இந்த மாசத்துல இருந்து 3ஆ கொடுத்துருங்க. சார் என்ன சார் 1 லட்சம் ஏத்தி கேக்குறீங்க? பெட்ரோலு, டீசலு, சிலிண்டரு, காய்கறி விலைன்னு இப்படி எல்லாமே ஏறி போயிடுச்சுல்ல. இதுவும் அப்படிதான். விலைவாசி ஏறுற வேகத்துல எங்க ரேட்டும் ஏறும். அப்பதான் எங்களாலையும் சமாளிக்க முடியும். பழைய அமௌண்ட்டை வாங்கிட்டு இருந்தா எங்களுக்கு கட்டுப்படியாக. சார் 1 லட்சம் ஏத்தி கொடுக்கறது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது சார். வாரலையும் செலவு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏதோ கையை கடிக்காம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மேல 1 லட்சம் கொடுத்தோம்னா எங்களுக்கு நட்டமா போயிடும் சார். லாபம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல சார், நஷ்டத்துல பிசினஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படியா? அப்ப சரி, 2 ரூபாயே போதும். இனிமேல் பார்ல ரவுடி வந்துட்டான், கேடி வந்துட்டான், பொறுக்கி வந்துட்டான், பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்களே சமாளிச்சுக்கோங்க. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? எங்களுக்கும் கமிட்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்குது இல்ல. கவர்மெண்ட் ஒதுக்குற அமௌண்ட்டை வச்சு எங்களால குடும்பம் நடத்த முடியாது. புதுசா பணம் வர்ற வழியெல்லாம் கிரியேட் பண்ணவும் முடியல. அதான் ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட ஏத்தி கேட்டுட்டு இருக்கோம். புரியுதா? புரியுது சார். ஆனா நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல. அசோசியேஷன்ல மற்ற மெம்பர்ஸும் இருக்காங்க. அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியல சார். நாங்களும் பேசி பார்க்கறோம் சார். அடுத்த வருஷத்துல இருந்து ஏத்தாரோம் சார். என்னது அடுத்த வருஷமா? எனக்கே சர்வீஸ் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள நான் செட்டில் ஆவேணும். பாருங்க, நீங்க யார்கிட்ட பேசுவீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மாசத்துல இருந்து 3 வந்தாகணும். இத நான் இப்ப வாங்கிக்கிறேன். மீதி பணத்தை சீக்கிரமா கொடுக்கற வழியை பாருங்க. இவ்வளவு பிடிவாதம் இருந்தா எப்படி சார்? எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, மத்தவங்க நிலைமை யோசிச்சு பார்க்க நிலைமையில நான் இப்ப இல்ல. இருக்கிற 1 வருஷத்துக்குள்ள என் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டாதான் ரிட்டையர்டு காலத்துல நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கேட்டதை கொடுத்தா காவல்துறை உங்க நண்பன். இல்லனா கண்டுக்காம கை கடி விட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சார் எங்களுக்காக கொஞ்சம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்புறீங்களா? வரோம் சார். பாரு வச்சு லட்சமா சம்பாதிப்பானுங்களாம். போலீஸ்காரனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னா வலிக்குதான்.
நல்லா இருக்கா சார்? இப்படி மொட்டையா கேட்ட அப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே என்னன்னு. நம்ம செய்யற வேலைக்கு கவர்மெண்ட் நமக்கு நல்ல சம்பளம் கொடுக்குது. அதுக்கு மேலயும் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்ன மயில புதுசா கேக்குறேன்? என் கடைசி பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணம் சேர்க்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அத உங்க சம்பள பணத்துல சேர்த்து வைங்க சார். அத விட்டுட்டு தப்பான வழியில பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படாதீங்க சார். அது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நீங்க சுசீலா அம்மா பத்தி நிறைய சொல்லிருக்கீங்கல்ல, நானும் அவங்க கிட்ட பேசிருக்கேன் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க. தன் பொண்ணுங்களையும் அப்படிதான் சார் கண்டிப்பா வளர்த்திருப்பாங்க. கடைசி பொண்ணுன்னு அடிச்சுக்கிறீங்களே, அவங்களுக்கும் தான் அப்பா நல்லவர்னு சொல்லிக்கிறது தானே பெருமை சார். தான் அப்பா பணக்காரர்னு சொல்றதுல அவங்களுக்கு பெருமையே கிடையாது சார். அப்படின்னு அவ உங்ககிட்ட சொன்னாளா? அப்புறம் அவ மனசுக்குள்ள போய் பார்த்துருன்னு சொல்றியோ? சார், ஒருத்தர் பேசுறத வச்சே அவங்கள ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்க தப்பான வழியில பணம் சேர்த்து உங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சார். மொத்த கல்யாண செலவையும் நீங்களே இழுத்து போட்டுக்கணும்ல அவசியம் இல்ல சார். உங்க சம்பள பணத்துல இருந்து ஒரு 1/4 பவுன் அவங்களுக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தா கூட அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவங்களுக்கு கௌரவம் சார். நிறுத்து. இந்த நீதி போதனை கிளாஸ் எல்லாம் எனக்கு எடுக்காதான்னு ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதே மீறி இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ என்ன திருத்தறதுக்கோ அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்கல. நான் சொல்றத கேட்டு ஒபே பண்ணி இங்க வேலை செய்யறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அத புரிஞ்சுக்காம உன் தகுதி என்ன இடம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்கா? இல்ல சார், நான் சொல்றது. நிறுத்து. மேல் அதிகாரி பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு கூட தெரியல. ஒழுங்கினமா குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. அன்அபிஷியலா நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அது வேற. அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னைய நீ கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிடாத. இங்க நான் இன்ஸ்பெக்டர்னா நீ கான்ஸ்டபிள் மட்டும்தான். உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை மீறி ஓவரா என் மேல உரிமை எடுத்துக்கணும்னு நினைச்ச அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன் எல்லை என்னவோ அதோடு நிறுத்திக்க. அதுதான் உனக்கு மரியாதை. சார், நான் சொல்றதெல்லாம் ஒரு கான்ஸ்டபிள் பேசுற மாதிரி எடுத்துக்காதீங்க சார். உங்க பொண்ணு இடத்துல இருந்து நான் பேசுறதா நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல. இந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன்லாம் என்கிட்ட போடாத. என் பொண்ணுங்க சொன்னா நான் கேட்பேன். ஆனா நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? நீயாவே என் பொண்ணு மாதிரின்னு உன்னை சொல்லிக்கிட்டா உடனே நான் ஃபீல் பண்ணி வழிஞ்சிருவேன் நினைச்சிட்டியா? தபார், இப்படி எல்லாம் மாறு வேஷம் போட்டு என் மனசை மாத்தலாம்னு நினைச்சிடாத. நான் என்ன செய்யணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நீ என்ன செய்யணுங்கிறதுல நீயும் தெளிவா இரு. அந்த லிமிட்டை தாண்டி வந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். கிளாஸ் யார் உங்க அப்பா எடுத்துட்டு போவானா? நான் பாக்குறேன், எடுத்துட்டு போ. என்ன யோசிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் பேராசியை பாத்தியா குணா? 2 லட்சம் போதாதான், இனிமே 3 வேணுமா. வரதெல்லாம் அந்த ஆளுக்கு கொடுத்துட்டா நாம என்ன நாக்கு பிடிச்சிட்டு போறதா? நம்ம அப்பனை பத்தி தான் ஏதோ டென்ஷனா பேசுறானுங்க. என்ன பேசுறானுங்கன்னு கேட்போம். முடிஞ்சா நம்ம பங்குக்கு நாமளும் ஏத்தி விடுவோம். அந்த ஆளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. ஏதாவது 7 கொடுத்து அந்த ஆளை கதற வச்சுக்கிட்டே இருக்கணும். நாம இப்ப என்னன்னா பண்றது? அவன் கேட்டதை கொடுத்தா ஆகணும். இல்லைன்னா நிம்மதியா ஏரியால பார் நடத்த முடியுமா? இன்னைக்கு 3 கேட்கறவன் நாளைக்கு 5 கேட்பான், அப்புறம் 10 வேணும்னு சொல்லுவான். கொடுத்து பழகிட்டா மேல மேல கேட்கத்தானே தோணும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். யாராவது ஒரு பெரிய ஆளை பிடிச்சி அந்த ஆளை ஸ்டேஷன் இருந்து தூக்கிட்டாதான் சரியா வரும்.
அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? தம்பி, ஒழுங்கா கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. கோச்சிக்காதீங்க சார். என் கார்ல ஏறுற கஸ்டமர் எல்லாம் என்ன பேசினாலும் நான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி பேசுனீங்கல்ல, அதனாலதான் நான் கவனிக்கவே ஆரம்பிச்சேன். சொல்ல போனா நான் ராஜா மாதிரி இருக்க வேண்டியவன் சார். இன்னைக்கு இந்த கார் ஓட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு அந்த ஆள் தான் காரணம். அந்த ஆளை பழி வாங்கணும்னு நானும் நேரம் காலம்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இப்ப நீங்க பேசுனதை கேட்டதும் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது சொல்லலாம் தான் கேட்டேன். சரி சொல்லு, உன் ஐடியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப அந்த ஆளுக்கு கட்டிங் கொடுத்துட்டு வரீங்களா? அப்ப அந்த பணம் ஸ்டேஷன்ல தானே இருக்கும். ஆமா தம்பி. அப்படின்னா இப்பவே விஜிலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுத்துருங்க. லஞ்ச பணத்தோட அந்த ஆள் மாட்டினான்னு வச்சுக்கோங்க, அதோட கதை முடிஞ்சிரும்ல. முதல்ல அந்த ஆள் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கேஸ் கோர்ட்டுன்னு காலம் முழுக்க அந்த ஆள் அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஆளு லஞ்சம் வாங்கினதுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒருவேளை அந்த ஆளு தான் செல்வாக்க வச்சு தப்பிச்சாலுமே திரும்பவும் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க மாட்டாரு. கொடுக்கறத வாங்கிட்டு சைலண்டா போயிடுவாரு. ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி சார், நீங்க நிம்மதியா தொழில் பண்ணலாம்ல. நிஜமாவே இது நல்ல விஷயம் தான் தம்பி. ஆனா விஜிலன்ஸ் நம்பர் என்கிட்ட இல்லையே. நான் சொல்றேன் சார், அதை நீங்க நோட் பண்ணுங்க. தம்பி ஒரு நிமிஷம். ஒரு சேஃப்டிக்கு இந்த போன்ல பண்ணிக்கிறேன். ஹலோ சார், விஜிலன்ஸ் ஆபீஸுங்களா? உங்க பேர் என்னங்க? சுந்தர். ஓவர். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் மோட்டார் சைக்கிள் காணாம போயிடுச்சு மேடம். எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆச்சு. சார் ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்கிற? ஒரு ஸ்பெஷலும் இல்ல சார், வெறும் தயிர் சாதம் ஒரு தான். மட்டன் Excuse me, சிக்கன். sir. யோ கம்ப்ளைண்ட் அப்புறம் வாங்குறேன் இருப்பா. ஃபிஷ் எறா சார் பாருங்க சார். பார்த்துட்டு தானே இருக்கேன் சார் ஐயோ அங்க பாருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. அது என்னப்பா, அந்த பக்கம் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போப்பா போப்பா. நாங்க ஊழல் தடுப்பு பிரிவுல இருந்து வந்திருக்கோம். எங்க உங்க இன்ஸ்பெக்டர்? நாங்க தான் அதை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஜிலன்ஸ் ஆபீசர். விஜிலன்ஸா? அண்ணா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் எங்க? இன்சைடுங்க. ஃபாலோ மீ. யாரு நீங்க? பர்மிஷன்லாம் உள்ள வரீங்க? விஜிலன்ஸ் ஆபீசர். விஜிலன்ஸ் ஆபீசர். கொஞ்சம் வெளியே வாங்க. எதுக்கு? நீங்க பார் ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலமா லஞ்சம் வாங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதான் உங்க ஸ்டேஷனை சோதனை போட வந்திருக்கோம். எதையும் தொடாம வெளியே போங்க. கொஞ்சம் முன்னாடி தான் அவனுங்க வந்தானுங்க. அவனுங்க போனதும் இவங்க வந்துட்டாங்க. அமௌண்ட் சேர்த்து கட்டுறதுனால போட்டு கொடுத்துட்டானுங்களோ. ஹலோ சார், வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. பெத்த பையன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சுமே தூக்கி உள்ள போட்ட ஆபீசர் சார் நானு. இங்க அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்கல. நடந்ததா இல்லையான்றத நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க வெளியே போங்க. சார், ஏன் ஸ்டேஷன்ல வந்து ரெய்டு வந்தீங்கன்னு சொன்னாவே எனக்கு அசிங்க சார். அசோசியேஷன்ல இருந்து ஆளுங்க வந்தது உண்மை சார். ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் எதுவுமே வாங்கல. வாங்கல? அப்புறம் ஏன் தடுக்கிறீங்க? உங்களை மாதிரி நாங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, எங்களையும் வேலை செய்ய விடுங்க. வெளியே வாங்க சார். அம்மா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. அம்மா நீங்களும் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. ஏங்க நீங்களும் கொஞ்சம் வாங்க. வந்து ஸ்டாஃபோட நில்லுங்க. வாங்க எல்லாரும் இங்க வாங்க. ஸ்டேஷன் முழுக்க நாங்க சோதனை போட வந்திருக்கோம். எங்க வேலை முடியற வரைக்கும் யாரும் சீட்ல உட்கார கூடாது, எங்கேயும் நகரவும் கூடாது, யாருக்கிட்டையும் பேசவும் கூடாது.
எல்லார் செல்லையும் டேபிள்ல வச்சுட்டு ஓரமா போய் நில்லுங்க. அங்க போங்க போங்க. செல்போன்ல வச்சுட்டாங்க, போய் நில்லுங்க. சார் நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார் நீங்க இங்க பாருங்க. ஓகே சார்.